Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரிசாமி, இந்த விவகாரம், இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது? விவரங்கள். கண்டிப்பா உமேஷ். வணக்கம் உமேஷ். சாயல்குடி அருகே உடலில் பல இடங்களில் காயங்களுடன் கொலை செய்யப்பட்ட நிலையில் கருவேல காட்டு பகுதியில் பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள கருசக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் உத்திரவல்லி, வயசு 38. இவருடைய கணவர் கருப்புத்துறை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் காலமானார். இவங்களுக்கு 14 வயதுடைய பெண் குழந்தையும் 13 வயதுடைய ஆண் குழந்தையும் உள்ளனர். இதனையடுத்து உத்திரவல்லி காட்டு கருவேல மரம் வெட்டும் கூலி வேலைக்கு சென்று அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை கொண்டு தங்களது குழந்தைகளை படிக்க வைத்து பராமரித்து வந்துள்ளார். இந்த நிலையில இவர் நேற்று காலையில காட்டு கருவேல மரம் வெட்டுவதற்காக சென்றவர் இரவு வரை வீடு திரும்பாததால் அவரின் உறவினர்கள் பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனை அடுத்து இன்று உத்திரவல்லி கை மற்றும் கால் உள்ளிட்ட உடலில் பல இடங்களில் காயங்களுடன் இவர் அணிந்திருந்த 3 சவரன் தங்க நகைகள் இல்லாமல் இறந்த நிலையில் அவரின் உடல் ஊரின் அருகே உள்ள காட்டு கருவேல புதருக்குள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரத்திலிருந்து வந்த தடவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் பைரவி உதவியுடன் சம்பவ இடத்தில் போலீசார் ஆய்வு செய்தனர். மேலும் உடலை கைப்பற்றிய சாயல்குடி காவல்துறையினர் உடற்கூறு ஆய்விற்காக உடலை ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு ஆகிய குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக தினமும் நடப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். உமேஷ். விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி.